புரியுதா இல்லையா? அதில் பார்த்துக்க 3 கூடையவரை குரு பார்ப்பாரு. அங்கே லக்னாதிபதி இருப்பார். 3ஆம் இடம் மாற்றம். உண்மையான பேர் ஜோசப் விஜய் அவர் பேர். அதுக்கப்புறம் குரு லக்னத்தை பார்க்குற விஜய். விஜய்னால வெற்றி அவ்வளோதான் போங்க. ஓகே சார். புரியுதா இல்லையா? அப்போ ஒரு ஜாதகம் மிதுன லக்னம் நீச்சபங்க ராஜயோகம் எல்லாருக்கும் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 5 கோடி பேருக்கு இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம். எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவர் கட்டம் அப்படி. அவர் வாங்கி வந்த வரம் அது. குரு 9லேருந்து பார்க்குறாருமா. 9ஆம் இடத்துலேருந்து பாக்கிய வீட்டில் உட்காந்து சுயசாரம் பெற்று பாக்கியாதிபதி வீட்டில் உட்காந்து பாக்கியாதிபதி பார்ப்பார். குரு சூரியன் வீட்டையும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். குரு கும்பத்தில் உட்காந்து நேராக சூரியன் வீட்டையும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். சரியா இல்லையா? சுக்கிரன் வந்து அவருக்கு 12ஆம் இடத்துல, 12ஆம் இடம் தான் உச்சபட்ச பதவி. 12ஆம் இடம் தான் உச்சபட்ச பதவி. 12ஆம் இடம் 2வது தொழில். 12ஆம் இடம் அயனசேன போகஸ்தானம். சரியா இல்லையா? ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ அது நல்லா அவர் வந்து கடகலக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 100% வாய்ப்பில்லை. அவர் மிதுன லக்கணமாக இருப்பதான் வாய்ப்பு. அதனால நாட்டை ஆளக்கூடிய யோகம் அவருக்கு உண்டு.